உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நன்மைக்கும், உங்கள் ஜெபத்துக்கு வருகிற ஒவ்வொரு பதிலுக்கும், உங்கள் விருப்பங்களை பெற்றுக்கொள்கிற அந்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் காரணர் யார் தெரியுமா? நான், என் உபவாசம், என் ஜெபம், என்னுடைய கண்ணீர் அல்ல, கர்த்தர். அவருடைய கிருபை, அவருடைய தயவு. நான் ஜெபம் பண்ணேன்னா ஜெபம் பண்ணேன், உபவாசம் இருந்தேன்னா உபவாசம் இருந்தேன், கேட்டேன்னா கேட்டேன், கொடுத்தாரா கொடுத்தாரு. என் ஜெபத்தின்னு வச்சு கொடுக்கறதில்ல, அவர் கிருபையாக இருக்கிறபடினால், அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறபடினால், அவர் நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு எப்போதும் செவிசாக்கிறபடியினால் அவர் நமக்கான எல்லா நன்மைகளையும் தருகிறாரே தவிர எந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலையும் எந்த சுயநீதியின் கிரியையினாலையும் கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிறது இல்லை. அப்போ நம்ம எந்த நீதியுமே செய்ய வேணாமா? நான் நல்லவங்களாக வாழ வேணாமா? வாழணும். எதிர் அடிப்படையில் தெரியுமா? இவ்வளவு பாவத்தில் கிடந்த என்னைய இப்படி நீதிமான்னு சொல்லியிருப்பாருன்னா இனி நான் அவருக்காக வாழ போகிறேன்டா. புரியுதா? ஏன் தெரியுமா நீதியாக வாழணும்? ஏன் தெரியுமா காணிக்க கொடுக்கணும்? ஏன் தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஏதோ நம்ம கிரியை காண்பிக்கிறதுக்கு அல்ல, என்னை அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். தேசத்துக்காக நான் ஜெபிக்கும்படி எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அவர் என் மேலே வச்ச அழைப்பு, அன்பு, கிருபை, தயவு, இதை நிமித்தமாகத்தான் நான் ஜெபிக்க போகிறேனே தவிர நான் ஜெபிக்கிறதுனால உலகத்தில் அவர் எதுவும் செய்ய போகிறது இல்லை. நான் போய் தரப்பில்